அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே நைட் வீடியோ தான். நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா, நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு நாங்கள் கிளம்பியாச்சு வெளியில். என்னுடைய ஹஸ்பண்ட் சாட்டர்டே நைட்னாலே கொஞ்சம் ஜாலி ஆகிடுவார். ஏன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவில் சண்டே, அதனால் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொன்ன உடனே நானும் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, டின்னருக்காக மெரினா பீச் தான் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகும்போதே ஒரு 10 o'clock இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பிடிச்சிட்டு நல்லா பேசிட்டு ஜாலியாக நாங்கள் போயிட்டுருந்தோம். இதே மாதிரி சாட்டர்டே நைட்லாம் யாரெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வெளியில் போவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் என்ன ஏதுன்னு எதுவுமே பிளான் கிடையாது, அங்கே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் இந்த மாதிரி லேட் டைமில் போகிறோன்னா நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஆனால் கடைங்க தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. நிறைய கடைங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு சுந்தரி அக்கா கடையில் தான் நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கடைங்க அங்கே அவ்வளோவா இல்லை, டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லி நாங்கள் டக்குன்னு காந்தி பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஆயிடுச்சு. போயிட்டுருக்கிற வழியிலே பார்த்திங்கனாவே எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. யாருமே இல்லை, க்ரௌடே இல்லை, ஆளுங்க அதிகமாக யாருமே இல்லை. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். லாஸ்ட்டு வரைக்கும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கடைங்கன்னு. ஆனால் நம்மளுக்கு காந்தி பீச்சோட என்ட்ரன்ஸ் வந்தோடனே நம்மளுக்கு அங்கே ஃபுல்லாக கடைங்களும் நிறைய க்ரௌட்ஸ் அங்கேயும் இருந்தாங்க. நிறைய கடைங்களும் இருந்துச்சு. அங்கேயும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை. சரி, என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிற குல்ஃபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரீல்ஸில் பார்த்துருக்குறேன்னு சொன்னார். வா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னார். சரின்னு சொல்லி அங்கே போயிட்டு 2 டைப் ஆஃப் குல்ஃபி அங்கே இருந்துச்சு. ஒன்று மலாய் குல்ஃபி, இன்னொன்று மேங்கோ குல்ஃபி இருந்துச்சு. மலாய் குல்ஃபியில் இந்த சாக்லேட் சிரப் போட்டு கொடுத்தாங்க. மேங்கோவில் போட மாட்டாங்களாம். ஏன்னா அதில் சிரப் கிடையாது, ரியல் மேங்கோவே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மலாய் குல்ஃபி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம சாப்பிட்ற குல்ஃபி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்த மேங்கோ குல்ஃபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக நீங்களும் மெரினா பீச் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பாதாம் முந்திரி எல்லாமே போட்டு அந்த மேங்கோவுடைய ஃப்ளேவர் நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறுபடியும் டின்னர் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் கடை பார்த்துட்டு இருந்தோம். என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.